ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுவிதமாக ஒரு டிஷ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் இது சாப்பிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும் நாங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போடுறோம். இந்த அளவு வெங்காயம் போதும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு கழுவு தேவையான உப்பு போட்டால் கொஞ்சம் அதை கிண்டி வைக்கணும். அப்புறம் என்ன போடணும்னா, இந்த மிளகாயை தூக்கி அது மேலே போடணும். மிளகாயை போட்டாச்சா? மிளகாயை போட்டுட்டு இது என்னென்னா வேக வச்ச பட்டாணி. இந்த வேக வச்ச பட்டாணியை அதில் கொட்டணும். பச்சை பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி கிடையாது, பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியும் வேக வச்ச பட்டாணியை இதில் கொட்டணும். இதில் கொட்டியாச்சா? இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணியோடு ஊற்றாலும் சரி, தண்ணி இல்லாமல் ஊற்றுறாலும் சரி. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சத்து நல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா, மிளகாப்பொடி நம்ம தேவைக்கு மிளகாப்பொடி போட்டுக்கணும். மிளகாப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கறி மசால் தூள் கொஞ்சமாக மண்ணுக்கு வாசத்துக்கு போட்டுக்கணும். கறி மசால் தூளை போட்டு நல்லா கிண்டி விடணும். அது ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சா? இனிமேல் தான் டேஸ்ட்டே இருக்குது. இது என்னென்னா, முட்டையை உடச்சி வச்ச முட்டையை அது காலையில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த பட்டாணி ஃபுல்லாக ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். இது லைக் புரோட்டா மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். புரோட்டா மாதிரி உங்களுக்கு தோணும், என்னடா புரோட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு. இது வந்து பச்சை பட்டாணியில் முட்டை செய்யுது. நல்லா கிண்டி விடணும். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி போட்டிருக்கோம் உப்பு, இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கணும். தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். இது நிற்க மாட்டேங்குது. ஓகேவா? நல்லா அந்த முட்டை வேகிற வரைக்கும் கிண்டிட்டோம்னா அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் முட்டை பட்டாணி டிஷ்ஷு. ஃபுல்லாக எடுத்து வச்சு இதை சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, காரக்குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.